இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்வல்ஸோட தண்டர் போல்ட்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. இந்த படம் வந்து பார்த்ததுலேருந்தே இந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. நமக்குன்னு எந்த ஹீரோஸும் இங்க இல்ல. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் வந்து பூர்த்தி செஞ்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை பற்றி டீட்டெயில்டாக அண்ட் இன்டெப்த்தாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துருக்கு தேர்ட் மந்த் சினிமாஸ். நான் உங்கள் சதீஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருந்தும் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் தாங்க தண்டர் போல்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கில் இந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருந்த மாதிரியும் வந்து காமிக்ஸில் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு மார்வல் காமிக்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைட்டில் வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு புது டீம் வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்க பார்க்கறது அழிவில்லாதவன். எல்லா அவெஞ்சர்ஸும் ஒன்று சேர்ந்தாலும் இவனுக்கு இணையாக மாட்டாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டினா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சில அசசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து செய்ய வைக்கிறாங்க. உலகத்தோட மிகப்பெரிய ஹீரோவா இருப்பான். அதாவது சட்டவிரோதமான நிறைய விஷயங்கள் ஆகட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் விடோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களேங்க, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கடவுள் எதுக்காக மற்றவங்க சொல்கிறத கேட்கணும்? இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை வச்சுமே நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்றக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கி பான்ஸ் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருப்போம், வின்டர் சோல்ஜர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்கீலாக இருப்பார். அவரோட டீமோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். முழு சக்தி என்னன்னு உனக்கு ஒரு சாம்பிள் காட்டவா? இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு டீம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலினா இருக்காங்க, பிளாக் விடோவோட அவங்களோட தங்கச்சி. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ அந்த ப்ராஜெக்டில் வந்து இருந்துருப்பாங்க. சென்ட்ரி எல்லாம் மீறி போகிறான், அவன் கொடூரமானவன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க என்ன கேரக்டர் அப்படின்னு எனக்கு கிளியராக தெரியல. இது வரைக்கும் நான் மார்வல்ஸ் அந்தளவுக்கு இன்டெப்த்தாக பார்த்ததில்ல. பட் அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுன்னா கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்காவோட ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கேப்டன் அமெரிக்கா இந்த வின்டர் சோல்ஜர் அதில் பார்த்துருப்போம். அவெஞ்சர்ஸ் இப்போ இல்லை, யாரும் உலகத்தை காப்பாற்ற வர போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரெட் கார்டியன் ஆல்ரெடி தெரியும் நமக்கு. எலினா பிளாக் விடோ அவங்களோட டேடு ரஷ்யன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கேப்டன் அமெரிக்கா. காப்பாற்ற போகிறது நாமளாக இருக்கலாம். ஒரு ஃபுல் இன்டெப்த்தான ஒரு சில எப்படி சொல்கிறது அவரோட ஃபுல் பவர் பொட்டன்ஷியல் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தையும் பார்க்க முடிஞ்சுது. ஆமாம், நீங்கள் தான். ஏன் அவசரமாக ஏதாவது வேலை இருக்கா? பக்கி ஜோக் செம்மல்ல. இவங்க டீம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்கள அதாவது வேலண்டினா அவங்கள அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பாக்கி வீணா எங்களை நம்பாத. அப்படி பிளான் பண்ணி இவங்க வந்து ஒரு வால்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு அங்கேருந்து வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்போது பாப் அப்படின்னு ஒருத்தனை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருக்காங்க. அவனை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். ஒன்று தலையெழுத்து நீ ஏற்றுக்கணும், இல்லை தலையெழுத்த மாற்ற. ஆக்சுவலி சென்ட்ரி அப்படிங்கிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஒரு பெரிய ஹீரோங்க அவன். சென்ட்ரி அப்படிங்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசியோட சூப்பர்மேன் மாதிரி மார்வல்ஸோட சூப்பர்மேன். ஒரு ஹீரோவா அப்பாவி மக்களை காப்பாற்றணும். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? சூப்பர்மேனோட என்னென்ன பவர்ஸ் இருக்கோ எல்லா பவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சென்ட்ரி வச்சிருப்பாரு. சூப்பர்மேனுக்குரிய நிறைய பவர்ஸ் வந்து இவருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா சீரம் மாதிரி ஒரு 100 மடங்கு அதிக பவர்ஃபுல்லான அட்வான்ஸான ஒரு சீரத்து மூலமாக தான் வந்து இவரை உருவாக்கி இருந்திருப்பாங்க. தெரப்பி செஷன்லாம் முடிஞ்சுதா? முடிச்சிடுவோம். இவர் வந்து டோட்டலி அன்ஸ்டேபிளான ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி. அதாவது நார்மலாக இருக்கும்போது அவரோட ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது. இவருக்கு ஒரு நெகட்டிவ் சைட் இருக்குது. அதாவது இவர் அலோனாக ஃபீல் பண்ணும்போது, தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இவருக்கு வந்து இன்னொரு கேரக்டர் இருக்கிற மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் இமேஜின் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் புகழோட உச்சத்தை அடைய இந்த டீமுக்கு எல்லா விதமான தகுதியும். பட் இவருக்கு கிடைச்ச இந்த சென்ட்ரி பவர் மூலமாக இந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு தனி கேரக்டராகவே உருவாயிருது. அந்த கேரக்டர் பேர் தான் வாய்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் டீமில் டோட்டலாகவே வர மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கோட சேம் அதே ரெஃபரன்ஸை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சண்டை போட்டதில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பூமியோட சிறந்த ஹீரோஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து வெளியே வரும்போது பாபையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலண்டினா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி சொல்கிறது மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ நம்ம வந்து வின்டர் சோல்ஜரை பண்ணாங்களே அந்த மாதிரி பண்ணி அவருக்கு வந்து அந்த சென்ட்ரிங்கிற சூட் எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிராக வந்து செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட ஃபஸ்ட்டு பிளானு. இல்லைதா, ஏன்னா நாங்கள் தண்டர் போல்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து வேலண்டினா வந்து பார்த்திங்கன்னா பாபை வந்து அழிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க.
அப்படி பிளான் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டீப்பான இன்னொரு கேரக்டருக்கு போயிடுறாரு, வாய்டுன்ற கேரக்டருக்கு போயிடுறாரு. அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா டோட்டல் சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வாய்டுக்கு உள்ளே வந்து ஆக்கிரமிச்சிருது. அப்படி நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே அந்த வாய்டுக்குள்ளே போய் ஃபைட் பண்ணி பாபை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதுதான் வந்து டோட்டல் கம்ப்ளீட் ஸ்டோரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப் வந்து அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது, டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அதாவது அவர் சென்ட்ரிங்கிறதே மறந்துடுறாரு. அதுதான் அதில் ஹைலைட்டு. நம்ம பின்பக்கம் குறி வச்ச மாதிரி ஒரு கான்வாய் வந்துட்டு இருக்க, ஆக்சிலேட்டர் அழுத்து. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எலினாவை சுற்றியே தாங்க நடக்குது கதை. அவங்க தான் ஸ்டார்டிங்லேருந்து வர்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள சுற்றியே தான் ஸ்டோரி போகுது. ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மொக்க அப்படிங்கிற அளவுக்கு இல்லைங்க, ரொம்ப சட்டிலான ஸ்டோரி. பட் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஹைப் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டால். எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாங்க. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மார்வெலில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரியை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா படங்களையும் சென்ட்ரியை நல்லா பவர்ஃபுல்லாக காட்டுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கியூட்டாக இருக்கீங்க. மொக்கையை நிறுத்து வேலண்டினா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த புது டீம் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டியன் அவரோட பவர் வந்து ரொம்ப நாள் நான் வந்து காமிக்ஸில் படிச்சிருக்கேன். ரெட் கார்டியனோட கேரக்டர் பற்றி காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்பவும் சூப்பராக காட்டியிருக்காங்க. யார் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா? நான் ரெட் கார்டியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஸ்டோரி லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப சட்டிலாகவும் நீட்டாகவும் க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்னென்னா அடடா என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. ரெண்டாவது மைனஸ் பற்றி பார்க்கலாம். இதில் மைனஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து சேம் இதே தாங்க, என்னடா படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது சென்ட்ரி இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டியிருந்திருக்கலாம், இன்னும் நிறைய ஃபைட் சீன்ஸ் வச்சுருந்துருக்கலாம், கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொண்டு போயிருந்திருக்கலாம், நம்ம அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் மாதிரி. ஆமா, யார் நீ? அந்தளவுக்கு வைக்க முடியாது, பட் பட்ஜெட் வந்து கம்மி தான். இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் சென்ட்ரியோட பவர் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் எனக்கு என்ன தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு எய்ம் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்டோரி லைன் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்காம இருந்தால் மறக்காமல் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் படம் பாருங்கள். அப்போ உன்னை தலையெடுத்துன்னு ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் கடவா பாய்.